ஊருக்கு போயிட்டு வந்துட்ட மாதிரி இருக்கு. அது நீங்கள் வேற கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு அங்கே போய் அந்த சொந்தக்காரையெல்லாம் பார்த்து சூழ்நிலை எப்படின்னு தெரியணுமல்ல. 3 மாதம் ஆச்சு போய். இப்போ வந்து சொந்த பந்தத்தையெல்லாம் பார்த்தேன். மாமா ஒருத்தர் இருக்கார்ல வயசானவர், அவரை போய் மெட்ராஸில் இருந்தார். இப்போ வந்தார். வந்துட்டாங்க. வந்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆயிடுச்சா? வந்து 3 மாதம் ஆச்சு. வீடெல்லாம் பழைய வீடாக இருந்ததல்ல. வீடே ஒரு 10 ரூம் இருக்குது. பெரிய வீடு, பழைய காலத்து வீடு. எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி. அத்தை போயிட்டாங்கல்ல. அத்தை போய் 5 மாதம் ஆச்சு. இப்போ வந்து மாமா தனியாக இருக்கிறார். இங்கே மெட்ராஸில் இருந்து வந்துட்டார். ஏன்னா அத்தை போன பிறகு தான் இப்போ மாமாவுக்கு அனத்தமாக தெரியுது. இத்தனை நாள் ஒன்றும் தெரியல. இப்போ அத்தை போன முடி அவருக்கு அத்தனை கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இப்போ 85 வயசாச்சு. அத்தைக்கு 80 வயசு. அப்போது 80 வயசில் தான் போனாங்க உடம்பு சரியில்லாமல். இப்போ மாமா நல்லா தான் இருந்தாலும் பிஸ்னஸ் இப்போ 75 வயசு 80 வயசு பக்கமே அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். பருத்தி வியாபாரமெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தார். இப்போ வந்து அவர் சம்சாரம் போன பிறகு தான் எல்லா கஷ்டம் தெரியுது. இருக்கிற வரையில் அவங்கள எப்படி வச்சுருக்கிறதுன்னு தெரியல. சரி. நல்லா தான் வச்சுருந்தாரு. இருந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேசுகிறதுலையே வந்து ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அப்பா போயிட்டு இருந்தார். இப்போ வந்து அதுக்காக இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டுறாங்க, ஒரு வேலை செஞ்சிட்ருக்காருங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தார். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ அவர் வயசான பிறகு ஒன்று அந்த அம்மா வந்து பார்த்து அத்தை பார்த்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சமையலில் வந்து அவ்வளவு கண்ட்ரோலாக பார்த்து அவர் கொடுப்பாங்க. அந்த மாமா இருக்கும்போது சொல்லிட்டு தான் இருப்பாராமா. அப்போது அது கொஞ்சம் சேர்த்தி போடு, இது கொஞ்சம் அந்த இவருக்கு என்ன சுகருக்கு ஆகாதா, ப்ரெஷருக்கு ஆகாதான்ட்டு அத்தை வந்து கொஞ்சம் பார்த்து எப்படின்னா, ஏதோ எச்சா இருந்தாலும் கூட எச்சா போயிரு, சுகர் எச்சா போயிரு, ப்ரெஷரெல்லாம் எச்சா போயிருன்ட்டு கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க. மாமா பேசுவாங்க. அப்போ வந்து அத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்களாமா, இந்த மாதிரி கம்மியாக தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ சொல்கிற கால் இல்லை. இப்போ எப்படின்னா, இங்கே மாங்கட்டை இருந்திருக்கிறாங்க கொஞ்ச நாள். இருந்து அத்தை இறந்த பிறகு ஒரு 4 மாதம் போய் இருந்தாச்சா. இருந்த பிறகு 4 மாதம் இருந்து இங்கே வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க காலையில் நேரத்தில். சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியெல்லாம். பெரியவங்களுக்கு அது ஒத்து வராது. இட்லி தான் கேட்குறாங்க. இட்லி இவருக்கு தனியாக சுட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை. ஏன்னா சப்பாத்திங்கிறது இட்லிங்கிறது எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க பல்லு கடிக்க முடிகிறது இல்லையாம்மா. அவருக்கு பல்லு வலி இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம். அதனால் எனக்கு பல்லு பிரச்சனை இருந்ததுனால சப்பாத்தி சாப்பிட முடியல. பூரியும் ஆகாத ஆயில், அதனால் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் கொஞ்சம் எச்சாச்சு, தலை சுத்தல் இதெல்லாம் இருந்தது. அதனால் வந்து எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வரல. மருமக சொன்னால் கோவப்படுறாப்புல, பேசினாப்புல. அதனால் எனக்கு ஒத்து வரல அப்படிங்கிறாரு. அப்புறம் மக என்னங்கிறாருங்களாம்மா, மக வந்து நான் பணம் மட்டும் அனுப்புகிறேன், மாதம் வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் வந்து உங்களை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாளாம்மா. மக கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன், பணம் அனுப்புறது மட்டும் அனுப்பிடுவேன், அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்களாம்மா. சரி, அவங்க உரம்பரக்காரர் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஐயா படுத்தையே இங்கே இருக்காருன்னா வேதனையாக தான் இருக்குது. பார்த்தா சொந்த பந்தமெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்கவுங்க சம்சாரம் பார்த்த மாதிரி இருக்குமா? இப்போ நான் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குமா? வேறு யார் வந்து பார்த்தாலும் நான் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்குமா? இருக்காதல்ல. அதனால மாமா என்னங்கிறாரு, 1000 சொந்தம் இருந்தாலும் இப்போ அத்தை இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கல. இப்போ ஒரு 5 மாதம் ஆனது. எனக்கு ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு கஷ்டம். அத்தை இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. கேட்டு சுடுதண்ணி வச்சு தருப்பா, நடுஜாமானாலும் எடுத்து வச்சு கொடுப்பா. இப்போ எனக்கு யாருமே இல்லை, அனாதையாட்டு இருக்கிற பசங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு இப்போ ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் வாய்க்கு பிடிக்காமல் என்ன பண்ணுறாரு, இதையும் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டைக்காய், இந்த சோளக்கருதெல்லாம் விளையுதெல்லாம், அந்த அவங்க வீட்டுக்கு பின்னாலெல்லாம் இருக்குது தோட்டம், அதில் தட்டைக்காயும் உளுந்து இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. அதையெல்லாம் பறித்து சாப்பிட்றாங்க. அப்புறம் எனக்கு ஒன்றுமே வாய்க்கு பிடிக்க மாட்டேங்குதுமான்னு நான் ஏதோ செஞ்செல்லாம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். அப்புறம் இது நல்லா இருக்குது எனக்கு. இருந்தாலும் வந்து என்னோடய சம்சாரம் இல்லாமல், அத்தை இல்லாமல்
இப்போது காலம் தள்ளுறதுனா இன்னும் பெரிய கஷ்டம்தான். நான் ரொம்ப நாள் இன்னி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேதனைப்பட்டுட்டு அழுகிறாரு. கோயிலுக்கு போகாத மனுஷன் கோயிலுக்கு போகிறாராம். இப்போ அத்தை தான் தினம் போவான். நான் இப்போ கோயிலுக்கு போகாத மனுஷன் போய் கோயிலில் அழுதுட்டு உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ நான் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக இருந்துக்குங்க. நான் இல்லைனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். நீ சொல்லும் போது தான் எனக்கு பல யோசனை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறதுன்னு நான் யோசனை பண்ணுறேன். அதுதான் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு முன்னாடி நான் போயிட்டேன். அப்படியெல்லாம் போக மாட்டேங்க. நான் ஏன் போக மாட்டேன்? நீ என்ன இது மார்க்கெண்டனோட பொண்டாட்டியா நீ உடுத்து பிடிச்சி நிற்கிறதுக்கு? அதெல்லாம் முடியாது. நான் நினச்சா நாளைக்கே கூட போயிடுவேன். நினச்சிக்கோ.